ஸோ மேடம் என்ன ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாய் மக்களே வணக்கம். உங்க மஞ்சுளா தனிகையிலேருந்து இந்துமதி மேடம். இந்துமதி தனிகை ரியல் எஸ்டேட்லேருந்து. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சூப்பராக நிறைய எனக்கு விஷஸ் வந்தது என்னோட சன்னோட இந்துமதி உங்க பையன். ஆமாம், மேடமும் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் பிளஸ்ஸிங் அண்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிக்கிறேன். நிறைய விஷஸ், ரொம்ப நன்றி. அண்ட் ஓகே மேடம், இன்னைக்கு என்ன நம்ம பற்றி பேச போகிறோம்? நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்ன மேடம்? ஏன் சந்தோஷம் சொல்லுங்க மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. என்ன விஷயம் மேடம்? எதுக்காகனா நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த சவுத் சைட்ல எதிர்பார்த்த கூடுவாஞ்சேரி சைட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். பிரீமியம் பிளாட்ஸ் எல்லாம் நீங்க வாங்க போறீங்க. ஆமா மேடம், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேக்குறது பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நார்த் சைடு தான், தனிங்கனால நார்த் சைடு தான் நம்ம நம்பர் 1. ஸோ இப்போ சவுத் சைட்ல வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம், பட் ப்ராஜெக்ட் இல்லை இப்போ. ஆனா ரீசெண்டா கூடுவாஞ்சேரியில சைட் போடுறீங்களா? கிட்ட வாங்க மேடம். நீங்க சாரியே சரியா அழகா இருக்கு. சாரி எல்லோ கலர். ஓ தேங்க்யூ மேடம். உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம ரெண்டு பேருமே புகழ்ந்துக்கிறோம். நீங்க யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு சாரி அழகா இருக்கும். இப்போ என்ன விஷயம்னா, நியூ சைட்னால எங்க சேர்மன் ஐயா வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சூப்பர் மேடம். தான் வந்து எங்க சேர்மன் மதிப்புக்குரிய கிள்ளிவளவன் சார். பாருங்க, இவர் வந்து கொடைவள்ளல். எப்படி கொடைவள்ளல்? கொடைவள்ளல்லாம் லைக் உண்மையா சொல்றேங்க. நீங்க கொடைவள்ளல் நீங்க வந்து பெருமையா உங்க சேர்மனை பத்தி சொல்ற நீங்க நினைக்கலாம். எங்க சேர்மன் பாத்தீங்கன்னா 15 சென்ட் வந்து இது கோவில் 15 சென்ட் வந்து ஹாஸ்பிட்டல் கட்ட கொடுத்துருக்காரு திருவாரூர்ல. அது எவ்வளவு பெரிய 15 சென்ட். மை காட். அது மட்டும் இல்லாத 2 கோடி செலவு பண்ணி பாழடைஞ்ச ஒரு கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. இவர் கொடைவள்ளல் தானே. ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாத வேற என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு, ஏழை மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, அந்த மாதிரி ஒரு பேக் எல்லாமே ஒரு 200 பேக்கெட் வந்து அந்த மாதிரி பேக்கா பண்ணி அந்த மாதிரி கொடைவள்ளல் கொடுத்தாரு எங்க சேர்மன். அதனாலதான் அவர் வந்து நாங்க 1000 தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொடுத்தாலும் பேசிக் வந்து படிப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து இவரால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் காலேஜ் மெடிக்கல் சீட் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. பிள்ளைக்கு வந்து மெடிஷன் வந்து படிக்க வச்சிட்டு இருக்காரு எங்க சேர்மன் கிள்ளிவளவன் சார். பாருங்க, ரொம்ப வந்து அடக்கமா இருப்பாரு. பட் உழைக்கிறதுல சிகரம். அவர் கால் வந்து எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் ஓடலைன்னா நாங்கெல்லாம் ஸ்டாப் ஆயிடுவோம், நாங்க நின்றுடுவோம். சோ அவர் வந்து எனக்கு இப்பெல்லாம் என்னன்னு தெரியல மேடம், நம்ம சேர்மன் பார்த்தாலே எனக்கு நன்றி உணர்வா பெருக்க எடுக்குது. அவரு நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. லேடிஸ் எல்லாம் இங்க கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நாங்க ஒர்க் பண்றோம். எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து நாங்கெல்லாம் சிறப்பா இருக்கிறோம் போது எனக்கு ஒரு நன்றி உணர்வா நிறைய எங்க சேர்மனை பார்க்கும்போது வருது. கிள்ளிவளவன் சார் வந்து நாங்க வந்து எங்க குலதெய்வமா நினைக்கிறோம். இவர்கிட்ட வேலை செய்யறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு ஆபீஸ் ஒர்க்கும் சரி, எங்களையும் பத்தி மார்க்கெட்டிங் பாக்குறதும் சரி, இடம்லாம் போய் செலக்ட் பண்றதும் சரி, லீகல் பார்க்கறது எல்லாமே ஒரு டேலண்டா இருக்காரு. அப்படி ஒரு சுறுசுறுப்புனா அப்படி இருக்காரு. எங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கம்பெனி தணிகை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சீரும் சிறப்பமா 37 வருஷமா நடந்துட்டு இருக்குதுன்னு எங்க சேர்மனுடைய அயராத உழைப்பு, தன்னம்பிக்கை, நேர்மை, நாணயம், கடவுள் பக்தி இதெல்லாம் சேர்ந்துதான் எங்க சேர்மன். மெயினா வந்து நம்ம சேர்மன் ஐயா வந்து எல்லாருமே வந்து ஓனர்ஸ் பாக்குறப்போ நல்லா வேலை பண்ணுங்க, எங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுங்கன்னு. இவரை நாங்க பார்த்த வரைக்கும் இன்னி வரைக்குமே அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க நல்லா சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும். எந்த ஓனர்ஸுமே நான் சொல்லி பாக்கலங்க. நீங்க எல்லாமே நல்லா சம்பாதிங்கன்னு ஃபர்ஸ்ட் அவர் சொல்ல, நல்லா சம்பாதிங்கம்மா, கார் வாங்குங்கம்மா, வீடு வாங்குமா, ஃபர்ஸ்ட் அவர் எங்களை பார்த்து சொல்ற வார்த்தை அதுதான். ஸோ அதனால இவர் எங்களுக்கு வந்து எங்களோட ரொம்ப எங்க குலதெய்வம் மாதிரி. உண்மையா சொன்னா உண்மையா அதுதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன், ஜென்யூனான பர்சன் வந்து நாங்க இப்ப கூட இவர் கூட ஒர்க் பண்ணல. வி ஆர் சோ ஹாப்பி ஆக்சுவலி. அவருக்கு எப்பவுமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி உணர்வா இருக்கு அவர் பார்க்கும் பொழுதெல்லாம். ஏன்னா ஒரு லேடிஸ்க்குலாம் இவ்வளோ ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து நாங்க உழைக்கிறோம் தான், எங்களுக்கு உழைப்பான கூலி தராங்க, அதை பத்தி இல்லை. பட் முதல்ல வாய்ப்பை யார் தருவாங்க? வாய்ப்பு உருவாக்கணும்ல. ஒரு லேண்டை வந்து எடுத்து அதை வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாருடைய கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு அவர் அழகாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்புல நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். அது கூட வந்து எங்க இன்னொரு மேனேஜிங் டைரக்டர் வந்து மதிப்புக்குரிய அசோக் குமார், இவர் எம்டி, மதிப்புக்குரிய மணிகண்ட சுப்பையா சார் எம்டி. இவங்க 2 பேரும் அட்மின். இவர் வந்து மார்க்கெட்டிங் பார்த்துக்கிறாரு, அட்மின் பார்த்துருக்காங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு சென்னை
சென்னை பெரம்பூர்ல வந்து கலக்கிட்டு இருக்காங்க. சென்னையே வந்து நம்பர் 1 வச்சிருக்காங்கன்னா நம்ம தனி பிசினஸ் வந்து அவ்வளவு அழகா கலக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் லேடிஸ்க்கெல்லாம் ட்ரைனிங். எங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் நினைக்கிறீங்க? ஓகேங்களா? ஆன்லைனில் ட்ரைனிங்கு எப்படி எடுக்கணும், எங்களுக்கு மேலே கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் எப்படி கஸ்டமர்கிட்ட எல்லாம் பேசுறது, எப்படி பேஸ் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து லேண்டை வந்து அதோடைய தெளிவாக எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்கிறது, எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தைகளும் சொல்லித்தர மாதிரி எங்களை வளர்த்துட்டு இவ்வளோ பெருசாக எங்களை ஆலமரம் மாதிரி இந்த தணிகையை வந்து ஆலமரம் மாதிரி இருந்துக்கிட்டு எங்களை வந்து வளர்த்து இந்த அளவுக்கு உயர்ந்த இலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. தணிகை ஒரு ஹேண்ட்ஸப் சொல்லணும். இப்போ வந்து புது சைட்டை பற்றி நம்ம பேசுவோம். அசோக் சார் குடுவாஞ்சேரி நாங்க ஒரு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு குடுவாஞ்சேரி பத்தி பேசுவோம். குடுவாஞ்சேரி வந்து எங்க இருக்குன்னா நெல்லிக்குப்பம் ரோட்லயே போட்டிருக்கோம் 200 மீட்டர்ஸ்லயே வந்து நம்ம சைட் இருக்கு. ஸோ கிளியர் டீடைல் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு நாங்க லைவ்ல வந்து கொடுக்குறோம். சார் ஹாய் சார், நித்யா சார், பிரகாஷ் சார், சத்யா எல்லாருக்குமே தேங்க்யூ சார். ராஜபிரியன் சார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ல அவங்க வெயிட் பண்றாங்க மீட்டிங். சண்முக சுந்தரம் சார், பழனிசாமி சார் தேங்க்யூ ஸோ மச். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து நாங்க குடுவாஞ்சேரியை எக்ஸ்பிளைன் பண்றோம். தேங்க்யூ. தேங்க்ஸ். டன் கொடுத்துருங்க. எங்க